ஹாய், வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வட்டலில் நல்லா ஒரு 2 லிட்டருலேருந்து 3 லிட்டரு வரையும் தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அது கூட வந்து 2 பெரிய சைஸ் அளவிலான நூடுல்ஸ் பேக்கை எடுத்து போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா கட் ஆகிற மாதிரி வேகணும். ரொம்ப கொலைய வேகக்கூடாது. ஒரு 95% வெந்தால் போதும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது அப்படியே தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோ. ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோ. எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயிலேயே வணக்கிடுவோம். வணக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கிளறினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கேரட் வந்து ஒரு 200 கிராம், பீன்ஸ் ஒரு 200 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கேரட்டும் பீன்ஸும் நல்லா வணங்கணும். இது கூட தேவையான அளவு, அதாவது காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கிடுவோம். அதாவது ஒரு 50% இப்போ கேரட்டும் பீன்ஸு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்குவோம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ரொம்ப நேரம் வதக்கினோம்னா அந்த முட்டைக்கோஸில் உள்ள ஸ்மெல் வெளியே வர ஆரம்பிக்கும். இது ஒரு 50% மட்டும் முட்டைக்கோஸ் வெந்தால் போதும். ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது. இது 50% முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மூடி அளவு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிள்ளைகளை நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு மேகி மசாலா பேக்கெட்டும், ஒரு 3 டீஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் காய் நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டு காயை நல்லா வேக வச்சுருவோம். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம், அதாவது ரொம்ப ஃபுல் குக்குடு இல்லாமல் ஒரு 75% மட்டும் காய் வெந்தால் போதும். எச்சா வேகக்கூடாது. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கடிச்சு நறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக காயெல்லாம் ஒதுக்கி விட்டு நடுவில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி விட்டு ஒரு 1/2 பாயில் அளவு ஃபஸ்ட்டு கிளறிடுவோம். இது கூட பெப்பர் ஆட் பண்ணி கிளறிடுவோம். கிளறினதுக்கப்புறம் நல்லா எல்லா வெஜிடபிள்ஸ் கூட எக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுடலாம். பாருங்கள், பெப்பர் போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 250 கிராம் அளவு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் சில்லிக்கு எப்படி பொரிப்போமோ அதே மெத்தட் போட்டு தான் சில்லி மாதிரி பொரித்து வச்சுருக்கோம். இது பொரித்த சிக்கனையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸை எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். ஃபுல்லாக போட்டோம்னா நமக்கு கிளற முடியாது. அதனால ஃபஸ்ட்டு போட்டு இப்போ நான் கிளறேன். இது நல்லா எல்லா பக்கம் வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நான் மிச்சம் இருக்கிற நூடுல்ஸும் எடுத்து போட்டு நல்லா கிளறி நம்ம சூடாக விட்டு எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.